தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் துவங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரையிலும் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு சென்ற ஆண்டு ஏற்பட்ட வறட்சி வெள்ள பாதிப்புகளால் மகசூல் இழப்பை சந்தித்துள்ளனர். அவ்வாறு மகசூல் இழப்பிற்கு ஏற்ப இழப்பீடு வழங்க வேண்டிய காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீடை பெயரளவில் வழங்கிவிட்டு மிக பெரும் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு தமிழ்நாடு அரசும் துணை போகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. காரணம், அறுவடை ஆய்வறிக்கையை அடிப்படையாக வைத்துதான் இழப்பீடு நிர்ணயம் செய்யப்படுகிறது. அவ்வாறு அறுவடை ஆய்வறிக்கை கணக்கிடும் போது விவசாயிகள் முன்னிலையில் ஒப்புதல் பெற வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இழப்பீட்டிற்கான கணக்கீட்டை அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அறுவடை ஆய்வறிக்கையில் கணக்கீடு செய்வதில் மோசடி செய்து விவசாயிகளை பழிவாங்குவதற்கு காப்பீட்டு நிறுவனங்கள் முன்வருகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு துணை போகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் உதாரணத்திற்கு திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடை ஆய்வறிக்கை மேற்கொண்ட போது வெளிப்படையோடு அறுவடை ஆய்வறிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தட்டி கேட்ட விவசாயிகளை கிரிமினல் நடவடிக்கை எடுத்து கைது செய்வோம் என மாவட்ட ஆட்சியர் மிரட்டல் விடுத்தார். தற்போது காப்பீட்டு நிறுவனங்கள் உண்மையை மூடி மறைத்து இழப்பீடு வழங்காமல் ஏமாற்றியிருக்கிறார்களே, இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, விவசாயிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க எச்சரித்த நீங்கள் தற்போது விவசாயிகளை ஏமாற்றியிருக்கிற காப்பீடு திட்டங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க தயாரா என்பதை விவசாயிகள் கேட்க முன்வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு இந்தியா முழுவதிலும் விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்கான ஆதாருக்கு இணையான அட்டை வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 25 லட்சம் விவசாயிகளுக்கு மட்டும் அடையாள அட்டை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. காரணம், தமிழ்நாட்டில் 1.25 கோடி விவசாயிகள் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் சென்ற 2018-19 ஆண்டு PM கிசான் திட்டத்தில் சுமார் 42 லட்சம் விவசாயிகள் விண்ணப்பித்தார்கள். அதில் 25 லட்சம் விவசாயிகளுக்கு மட்டும்தான் தற்போது PM கிசான் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. மீதம் இருக்கிற விவசாயிகள் தகுதியற்றவர்களாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் 60% கோவில் அறக்கட்டளைகளுக்கு சொந்தமான குத்தகை நிலங்களாக உள்ளது. இவர்கள் கடந்த வறட்சி வெள்ள காலங்களில் குத்தகை பாக்கிய காரணம் காட்டி பதிவை ரத்து செய்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் மத்திய அரசு தகுதி நீக்கம் செய்துவிட்டு 25 லட்சம் விவசாயிகளுக்கு மட்டும் அடையாள அட்டை வழங்கினால் கிட்டத்தட்ட 1 கோடி விவசாய குடும்பங்கள் மிக பெரும் பாதிப்பை சந்திப்பார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் விதை உற்பத்தி செய்வதற்கு வேளாண் துறையோடு விவசாயிகள் ஒப்பந்தம் செய்து உற்பத்தி செய்து வந்தார்கள். அவ்வாறு உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு விதை கிலோ ஒன்றுக்கு 8 ரூபாய் ஊக்கத்தொகையாக முழு மானியத்தில் வழங்கப்பட்டு வந்தது. திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் அத்தொகை வழங்க மறுத்ததால் விவசாயிகள் விதை உற்பத்தி செய்வதை கைவிட்டு விட்டார்கள். இதனால் இந்த ஆண்டு மிக பெரும் விதை தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தரமற்ற விதைகளை விற்பனை செய்வதை வேளாண் துறை வேடிக்கை பார்க்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும். விதை உற்பத்தியாளர்களுக்கு நடப்பாண்டு செலவின தொகையை கணக்கில் கொண்டு கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய் கூடுதலாக ஊக்க நிதியாக வழங்கி விதை உற்பத்தி செய்வதை ஊக்கப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறோம்.